வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். Hey all, this is Nithya. Welcome back to Bible with Nithya's Lifestyle. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை நம்ம இந்த உலகத்தில் நம்ம எதுக்கோ வாழ்கிறோம், ஸோ வந்தோம், ரொம்ப கஷ்டம்லாம் நம்ம அனுபவிச்சிட்டோம், ஸோ நம்ம போயிட்டா கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. ஏசப்பா நம்மளை இந்த உலகத்தில் படைச்சிருக்காங்க. சரி, நீங்கள் இப்போ ஜீசஸை நம்பாதவங்க கடவுள் நினச்சிருக்கீங்கன்னு வைங்க, படைச்சிருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஏதோ இந்த உலகத்துக்கு வந்தோம், குழந்தைங்கள பெற்றுக்கிட்டோம், கஷ்டப்பட்டோம், ஸோ இனி நம்ம போக போகிறோம் அப்படி கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு நோக்கம். அப்போ அது என்ன நோக்கம் அப்படின்னா, இல்லை நான் என் பிள்ளைங்களை வளர்க்குறது தான் அதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. தனி மனிதனாட்ட நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தானே. இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தா பிள்ளைங்க இத்தனை வயசுக்கு பிறகு தனியாக வாழ்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எதுக்கு பிள்ளைங்களை பெற வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல கைடன்ஸாக நம்ம இருக்கிறோம். அதையும் தாண்டி நமக்குள்ள ஒரு நோக்கம் இருக்குது. அதுதான் என்னென்னா, இந்த உலகத்தில் வாழுகிற கெட்ட இருளின் ஆதிக்கத்தை நம்ம ஒளியாக இருக்கிற நம்ம அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம நினைக்கிறோம், இல்லை நானே இதுக்குள்ளே தான் இருக்கேன், நான் எப்படி போய் அதை நிவர்த்தியாக்க போகிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் இன்னும் இருளுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, நீங்களே அதை அறிக்கை பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்துக்கு வரணும்னா ஜீசஸ் தான் ஒரு வசனத்தில் சொல்கிறாங்க. யோவான் 9:5 பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாங்க, நான் இந்த உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நம்ம நினைக்கலாம், ஜீசஸ் இருந்தால் தானே இந்த உலகத்தில் அவர் ஒளியாக இருக்கிறார், இப்போ தான் இல்லையே நினைக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் எங்கே போகிறேன், பரத்திற்கு ஏறி போகும்போது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளே தருகிறேன். ஸோ பரிசுத்த ஆவியானவர் இப்போ நமக்கு ஏசப்பா மூலம், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அறிக்கை பண்ணுறவன் பரிசுத்த ஆவியானவர் உண்டுன்னு அறிக்கை பண்ணுவோம். அப்போ ஏசப்பா இன்னும் நமக்குள்ளே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏசப்பா நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஒளியாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ இல்லை நான் நானே இப்படி இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒளியை நீங்கள் ஏற்றுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த இருளை உங்களால் போக்கிறதுக்கு நிச்சயமாகவே முடியும். அதே போல் யோவான் 12:46, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இருக்காதபடி நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒளி இந்த அருட்பெருஞ்சோதி, இந்த பரம்பொருள், இந்த பெரிய ஜோதி, இந்த ஒளி அது கண்டிப்பாக அது ஏசப்பா தான். ஸோ நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஏசப்பாவை, ஏசப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் வாங்க. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஐதீகமாக என்ன பண்ணுறோம், ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னா விளக்கு ஏற்றுறோம், அப்படி தானே. அது பழைய ஏற்பாட்டின் காலம் விளக்கு ஏற்றுறது. ஆனால் இந்த காலத்தில் ஒரு ஜீசஸ்ங்கக்கூடிய ஒரு தேவன் நம்ம இருதயத்துக்குள்ளே இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் இருளாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் ஜீசஸை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் இருக்கும்போது ஈஸியாக இருளின் ஆதிக்கம் நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம், ஈஸியாக அஃபெக்ட் பண்ணலாம். ஏன்னா நீ இங்கே நிற்கிற அங்கேயே நிற்கிற, ஸோ அந்த அஃபெக்ட் இருக்கும். உனக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடந்துட்டுருக்கும். ஆனால் நீ ஜீசஸ்குள்ளே வர 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 நல்லது மட்டுமே நடக்கும்னு இல்லை, கெட்டது நடக்கும்போது ஜீசஸ் இதில், ஏன்னா அவர் ஞானமாகவும் இருக்கிறார். கர்த்தர் தான் ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம், அவர் தான் ஞானம், அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையாகிய ஞானமாக உருவெடுத்து தான் இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனாக வந்தாங்க. ஸோ அவரை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஞானத்தை ஆண்டவர் தருவாங்க. எந்தெந்த வழிகளில் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற ஞானத்தை தருவாங்க. ஸோ இந்த லைஃப்பை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்காங்க. அப்படின்னா நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஸோ நீங்களும் அதை ஜெயிக்கணும்னா ஆண்டவரை கண்டிப்பாக நீங்கள் விசுவாசிங்க. நான் அதே போல் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தங்களுமே இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. அவங்க பாவத்தை ஜெயிக்கிறவங்க, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க, மாமிசத்தை ஜெயிக்கிறவங்க. ஸோ எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற இந்த ஒளியின் இடத்துல நீங்கள் வந்தால் ஏசுப்பா நம்மளை எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றுவாங்க. ஸோ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம ஆயத்தப்படணும்.
நான் இந்த இருளில் இருக்கக்கூடாது, எனக்கு ஒளி வேணும் ஆண்டவரே, நான் இந்த பாவத்தில் இருக்கக்கூடாது, நான் ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்கள குறை சொல்கிறேனே, இவங்களை பற்றி இவங்கள்ட்ட குறை சொல்கிறேனே, ஸோ இது கூட ஒரு பாவம், இந்த இருள் கூட எனக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூட ஜீசஸ் நமக்கு சொல்லி தருவாங்க. சில நேரத்தில் நம்ம அறியாமல் தப்பு பண்ணியிருக்கலாம், அதுலேருந்து கூட நம்மளுக்கு மீட்கிறதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் காமிச்சு தருவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஆண்டவராகிய ஒளியை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் லைஃப் பிரகாசிக்குமே தவிர, நான் இப்படி போயிட்டேன்னா என் லைஃப் இப்படி பெருசாக வந்துடும், நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டேன்னா என் லைஃப் பெருசாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இருளுக்குள்ளே போயிட்டே இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களும் ஜீசஸை வந்து எவ்வளோத்துக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வரீங்களோ, ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, கண்டிப்பாக உங்கள் லைஃப் நீங்கள் வந்து பிரகாசம் அடைகிறத பார்ப்பீங்க. நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை இழந்து கொடுத்து வந்து அவங்களோட ஏன்னா நம்ம இழந்த மனசு ரொம்ப இருந்தாலுமே அதுவுமே ஒரு இருளின் ஆதிக்கம் தான். நம்ம அப்படி இருக்க இன்னும் ஆண்டவர் ஞானம் தந்திருப்பாரே, ஏன் அந்த ஞானத்தை அந்த நேரத்தில் தரல? ஸோ அநேக விஷயங்களை நம்ம இழந்திருந்திருப்போம், அதுவுமே ஒரு இருளின் ஆதிக்கம் தான். அப்போ அவங்க வந்து எவ்வளோ தந்திரமாக உங்ககிட்ட இருந்து அதை வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து தந்திரமாக இருந்தோடனே அவங்க ஒளியில் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. வஞ்சிக்கிற ஒரு தன்மை இருந்தாலுமே அதுவும் இருளின் ஆதிக்கம் தான். ஸோ இப்படி இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது ஏசப்பா நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு போதித்து உணர்த்தி தருவாங்க. ஆண்டவர்கிட்ட வாங்க, அநேக விஷயங்களை சொல்லி தருவாங்க. இருளில் இருந்து ஒளியாகிய தேவனாகிய கர்த்தரை நம்ம விசுவாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து மலைமேல் உள்ள பட்டணம் போல. அதே மாதிரி விளக்கு தண்டை வந்து யாருமே கட்டிலுக்கு கீழே வைக்க மாட்டாங்க, மேலே தான் வைப்பாங்க. ஸோ அது அநேகருக்கு ஒளி கொடுக்கறது போல உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அநேக பேருக்கு அது ஒளி கொடுக்கறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் லைஃப் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இன்னொரு பரம காணான்னு ஒன்று இருக்குது. அந்த உலகத்தில் நம்ம போய் தேவதூதர்களை நியாயம் தீர்க்கணும்னா, நம்ம நட்சத்திரங்களை போல ஒளிரணும்னா, இந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எல்லாவரையும் இன்னொரு வீடியோல புது டாபிக்கோட இன்னும் புது டிஷ்ஷஸோட ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.